தாராளமாக நீங்கள் இந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது இந்த மாதிரியான ப்ராசஸில் இறங்கலாம். சரிங்களா? அதேபோல் வண்டி வாகனம் வாங்க போகிறேன், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நகை வாங்க போகிறேன், ஏதாவது அதாவது விலை மதிப்பு மிக்க எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் செலவு பண்ணி சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரும் பொருள் சேர்க்கைகளை செய்வதற்கு மிக மிக சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அந்த 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் இடம் வாங்கலாம், கோல்டு வாங்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொருள் ஒரு 10,000 20,000 வாங்கலாம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு இந்த மாதம் அமைப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுக்கவுமே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் வீரியம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது தேவையில்லாத உணவு விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு உணவுகளில் கட்டுப்பாடுகளோடு இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக இந்த காலகட்டங்களை பொறுத்த மட்டிலும் மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் சரியான மருந்து எடுக்கிறது மூலயமா ஓரளவுக்கு ஆரோக்கியத்திலிருந்து ரிகவர் ஆகலாம். ஆனாலும் இந்த மாதம் மருத்துவ செலவுகள் உண்டு, ஹெல்த்தில் தொந்தரவு உண்டு. வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெளிநாடு பறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இந்த காலம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சிருக்கிறதுக்கான சில அங்கீகாரங்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படியும் 9ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளிநாட்டு அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன். இது வந்து கோச்சார அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் 10%. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள், இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள், நான் அடிக்கோடிட்டு காட்டுவேன். நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும். சரிங்களா? மற்ற பலன்களை நீங்கள் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம், அதை எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும். மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கின்றது, கையில் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க, நம்ம விரிவாக பார்த்துடலாம். சரிங்களா? தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த மாதம் ஒரு சில விஷயங்களில் பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட வேண்டியது அவசியம். முதல்ல இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பொருட்சேர்க்கைகளுக்கு ரொம்ப சிறப்பான மாதம். ஏதாவது வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ முயற்சிக்கலாம். இல்லை ஆல்ரெடி கட்டிக்கிட்டு இருந்தேன், பாதியில் தடைப்பட்டு போய் நின்றுச்சு, அந்த ரீஒர்க் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க, 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் தாராளமாக நீங்கள் இந்த வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது இந்த மாதிரியான ப்ராசஸில் இறங்கலாம். சரிங்களா? அதே போல் வண்டி வாகனம் வாங்க போகிறேன், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நகை வாங்க போகிறேன், அதாவது விலை மதிப்பு மிக்க எந்த ஒரு பொருளையும் கொஞ்சம் செலவு பண்ணி சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரும் பொருள் சேர்க்கைகளை செய்வதற்கு மிக மிக சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான். அந்த 4ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்துருச்சுன்னா அதை நீங்கள் இடம் வாங்கலாம், கோல்டு வாங்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் பொருள் ஒரு 10,000 20,000 வாங்கலாம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு இந்த மாதம் அமைப்பு இருக்குது. தசாபுக்தி நடந்தால் தான், நடக்கலைன்னா அமைப்பு இல்லை. சரிங்களா? அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, எதுலேயுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுவும் 3ஆவது வாரமோ 4ஆவது வாரமோ நீங்கள் கொஞ்சம் சுகவாசிகளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது உணவு முறையிலையாக இருக்கலாம், ஆடம்பர பிரியர்களாக இருக்கலாம், வசதியான வாழ்க்கையை வாழணும்னு கொஞ்சம் ஆசைப்படலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் உங்கள் கைக்கு அடக்கமாக அந்த செலவுகளை வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறது ஒன்று தான் என்னுடைய அட்வைஸ். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேக்க நிலை மந்த நிலை காணப்படும். அப்போ கூடுமானம் வரையிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். பெற்றவர்கள் அவங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொன்ன மாதிரி ஆடம்பரத்தில் விரைய செலவுகளும் அதிகரிக்கும்,
படிப்பில் மந்தத்தன்மையும் ஏற்படும். இந்த ரெண்டுத்துக்குமே இந்த தசாபுக்தி தான். அதனால கொஞ்சம் இது நடக்குது, தசாபுக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து நிதானிச்சிருக்கிறது நல்லது. பிள்ளைகளை வந்து பூஸ்டப் பண்ண வேண்டியது அவசியம். தட்டி கொடுக்கணும், மட்டும் தட்டக்கூடாது. சரிங்களா? அந்த ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனத்தை வச்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன முக்கியமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். இந்த மாதம் முழுக்கவுமே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் வீரியம் அடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது தேவையில்லாத உணவு விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு உணவுகளில் கட்டுப்பாடுகளோடு இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக இந்த காலகட்டங்களை பொறுத்த மட்டிலும் மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் ப்ளஸ் சரியான மருந்து எடுக்கிறது மூலயமா ஓரளவுக்கு ஆரோக்கியத்திலிருந்து ரிகவர் ஆகலாம். ஆனாலும் இந்த மாதம் மருத்துவ செலவுகள் உண்டு, ஹெல்த்தில் தொந்தரவு உண்டு. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்கின்ற பட்சத்தில் உறுதியாக மருத்துவ தொந்தரவுகளை அது தந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்போ அதை பார்த்துக்கிடுங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும். கேட்குற இடங்களில் கடன் கிடைக்கும். பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். ஸோ யார்கிட்டயாவது கடன் கேட்டுக்கிட்டே இருக்குங்க, இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுத்தா இந்த செலவு இருக்குது, இந்த பிள்ளைக்கான அந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குன்னு ஏதேனும் ஒரு செலவுக்காக கடனை ஏற்படுத்துகிற முயற்சியில், கடனை வாங்குகிற முயற்சியில் ஈடுபடுறீங்க, அது கிடைக்கும். குறிப்பாக லாஸ்ட் 10 நாள் அந்த கடன் அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு அல்லது பேங்க் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் கிட்டும். அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஜாபே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை நல்ல ஜாப் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிறது மிக சிறப்பு. ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் மற்றும் ப்ளஸ் வேலை வாய்ப்புகள் ரெண்டுமே கிடைக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் கடன் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கடனும் கிடைக்கும், வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா பேங்க் லோனாக கிடைக்கும். 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வேலையும் கிடைக்கும், வேலை செய்கிற இடங்கள்லையும் உங்களுக்கு கடனும் கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான சில அமைப்புகள் கைகூடி வரும். ஆக மொத்தத்தில் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனை அடுத்ததாக வெளிநாடு முயற்சிகள் யாரேனும் முயற்சி செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெளிநாடு பறக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலம் இந்த காலம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சிருக்கிறதுக்கான சில அங்கீகாரங்கள் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படியும் 9ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த வெளிநாட்டு அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தசாபுக்தி நடக்கலைன்னா போக முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஆனால் தசாபுக்தி நடந்ததுன்னா உறுதியாக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த மாதம் சுப செலவுகளை சற்று அதிக அளவு ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது. வீட்டில் செலவு மேலே செலவு, எதையாச்சும் ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த செலவுகளை கூடுமானம் வரையிலும் ஒரு நல்ல விஷயங்களுக்கான செலவுகளாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை மற்றும் திறமை அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிறோம். என்னங்க, இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவ செலவுகளையோ அல்லது திடீர் எதிர்பாராத அவயோக செலவுகளையோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ நம்ம கூடுமான வரையிலும் அது ஒரு பொருளாக வாங்கிறதுக்கு இல்லை ஒரு சொத்தாக வாங்குறது அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம்னா நன்மை. அதுக்குன்னு கடன் வாங்கி வாங்கக்கூடாது. சரிங்களா? அப்போது 12ஆம் இடம் அல்லது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தால் செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். வீண் செலவுகளாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த வீண் செலவுகளை முறையான செலவுகளாக மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய ஊர் சுற்றுற பயணங்கள் ஏற்படும். ஆக இடமாற்றங்கள் ஏதேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு இடமாற்றங்கள், ஏதேனும் சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த இடமாற்றங்கள், சொத்துக்கள் விற்கின்ற அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வருகின்ற
அற்புதமான காலம் இந்த காலம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டத்தில் தாயாரினுடைய உடல்நிலை, அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிடுங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதனை அடுத்து குறிப்பாக 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் அமர்ந்து உங்கள் ஜாதகத்தில் அதோட தசாபுக்தியோ இல்லை 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ உங்களுக்கு நடக்குதுன்னா தாயாரின் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகவாசங்கள் அல்லது பழக்க வழக்கங்களில் சில டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதாவது நம்ம கேரக்டரில் கொஞ்சம் சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம மனதில் உள்வாங்கிக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் சகவாசங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி, அதாவது இப்போ வீட்டில் பிள்ளைகள் இருப்பாங்க, காலேஜ் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு வரும். அது தேவையில்லாத நம்மளுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தவறான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட இருக்கலாம். அப்போ பிள்ளைகளினுடைய சகவாசங்களை கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சுக்கிறது இந்த மாதம் சிறப்பு. அதுவும் குறிப்பாக 2வது வாரமும் 3வது வாரமும் உங்கள் சுய ஜாதகப்படியும் ராகு தசையோ அல்லது சுக்கிர தசையோ அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த சகவாசங்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கவனம் தேவை. சரிங்களா? இல்லைன்னா பெரிதாக பயப்பட வேண்டாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடம் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய இடம். அதே போல் இந்த மாதம் தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது வரவுகளும் உண்டு, வரவை தாண்டிய செலவுகளும் உண்டு. தொழிலில் பரவாயில்லைங்கிற மாதிரியான நகர்வும் உண்டு, ஆனால் தொழில் சார்ந்தே கடன் அமைப்புகள் அதிகரிக்கின்ற அமைப்பும் உண்டு. ஆக பொருளாதாரம் வரவுக்கும் போகிறதுக்கு சரியா இருக்கும். இருக்கிற வரைக்கும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஆக அகலக்கால் பொருளாதார ரீதியாக வைக்காமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும். தனுசு ராசினியர்கள் ஏன் சொல்றேன்னா, இந்த காலகட்டம் சொல்லுகின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய காலகட்டம் இல்லை, நிதானம் தேவை. ஆக அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.